மேகதாது கட்டினா இந்த தண்ணி வராது. இது எல்லாரும் பாதிக்கப்படுற பிரச்சனை. அதனால எல்லாரும் ஒன்னா சேரணும், பொதுமக்கள் வரணும். அரசியல் கட்சிகள்லாம் நாங்க வந்திருக்கிறோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு, அதெல்லாம் எங்க வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுமக்கள் வரணும், இளைஞர்கள் வரணும், ஜென்சி போன்றவர்கள் எல்லாம் வந்து இதுல அழுத்தம் கொடுத்தால்தான் மத்திய மாநில அரசுகள் இதுல வந்து ஒரு கவனம் செலுத்துவாங்க. மாநில அரசு செலுத்திட்டு மத்திய அரசு செலுத்தணும். மத்திய அரசுல என்ன ஒரு இஷ்யூனா, கர்நாடகாவில் தேசிய கட்சிகள் தான் ஆண்டுட்டு வருது. பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி ஒரு முறை 2 முறை வந்து ஜனதா தள், பட் பிஜேபியும் காங்கிரஸ் தான். மத்தியில ஆளுறது பிஜேபியும் காங்கிரஸ் தான் மாத்தி மாத்தி. ஆக அந்த 2 கட்சிகளும் கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. அடுத்தது 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த தேர்தலுக்காக டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னும் அதிகமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு, மேகதாது மேகதாது மேகதாது. ஏன்னா அவர் தொகுதியில தான் வருது, கனகாபுரம் தொகுதியில தான் மேகதாது அணை வருது. மேகதாது அணை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லையில இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த மேகதாது அணை. அந்த பகுதி மேகதாது பகுதி. மேகதாதுனா காவிரி வந்து ஒரு குறுகிய இடத்துல தண்ணி வந்து இப்போ இன்னும் 1 வருஷம் சிவகுமார் அவர்கள் இன்னும் சத்தம் அதிகமா போடுவார். அத்துணை கட்சிகளும் அவங்க சப்போர்ட் பண்ணுது. அங்க கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைக்காக காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா தள் வேற என்னென்ன கட்சி இருக்குதோ அத்துணையும் ஒன்னா சேர்ந்து டி.கே. சிவகுமார் வீட்டுல கூடி பேசுறாங்க. இங்க நடக்குமா தமிழ்நாட்டுல? எவ்வளவோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படி நான் இப்படிதான் இருப்பேன், நான் இங்கதான் இருப்பேன், அப்படிலாம் அந்த மாதிரி நிலையில இருக்குதாங்க. இத்தனைக்கும் அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். அப்போ தண்ணி பெற இடத்துல இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும், கடைபிடிக்கணும், லீகலா நிறைய எடுத்துட்டு போனோம். மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அந்த அணையை கட்ட முடியும். அப்பதான் கட்ட முடியும். 12,500 ஏக்கர். அதுல 3 சரணாலயங்கள் இருக்கு. குறிப்பா காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருக்கு. அதுல புலிகள் அதிகமா இருக்கு. அந்த புலிகள் அதிகமா இருக்கிற பகுதி அது. யானைகள் பெரிய சரணாலயம். அங்க ஆயிரக்கணக்கான யானைகள் அங்க இருக்கு. கரடியில இருந்து மான், 4 கொம்பு மான், மீன், மாசி மீன், நிறைய 300-400 வருஷத்துக்கு பழமையான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கு. இதெல்லாம் அழிச்சுதான் இந்த டேம் அவங்களால கட்ட முடியும். அதுல சமூக ஆர்வலர்கள்லாம் இதெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்க்கிறாங்க. எங்க கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க. ஆக இதுல கட்ட விடக்கூடாது. கட்டினா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும், மிகப்பெரிய பஞ்சம் வரும் தமிழ்நாடு. ஏன்னா அவங்கள பத்தி தெரியும், எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு பாசனம். அதாவது நான் இன்னொரு செய்தி முக்கியமா இருந்தது எப்படின்னா, 1974 காவிரியில கர்நாடகாவில் உள்ள காவிரி பாசனம் நிலப்பரப்பு வந்து 6.8 லட்சம் ஏக்கரா இருந்தது. 6.8 lakh acres காவிரி பாசனம் அந்த நிலப்பரப்பு விவசாய நிலம். அது வந்து 1991 12 லட்சமா உயர்ந்திருக்கிறது. 2006 அது வந்து 18 லட்சமா உயர்ந்திருக்கு. 2016 21 லட்சமா உயர்ந்திருக்கு. இன்னைக்கு அது வந்து 25 லட்சமா உயர்ந்திருக்கும். ஆனா அதுக்கு டேட்டா எங்களுக்கு இல்ல. 2016 கடைசியா 21 லட்சம் கர்நாடகாவில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 1974 29 லட்சம் ஏக்கர் பாசனம் காவிரி, தமிழ்நாட்டில் உள்ள காவிரி மூலமாக பாசன பரப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாசன பரப்பு 20 லட்சம். 29 இருந்து நமக்கு 29 இருந்து 20 லட்சமா குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் 6.8 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 21 லட்சமா உயர்ந்திருக்கு. ஆக்சுவலா 25 லட்சமா இருக்கும், பட் டேட்டா எங்களுக்கு இல்ல. மேகதாது கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் 30 லட்சமா உயரும் ஏக்கர், தமிழ்நாட்டில் 10 லட்சமா குறையும். அப்ப சுத்தமா நமக்கு உணவு கிடைக்காது. குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல, காவிரி டெல்டாவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உணவுல கிட்டத்தட்ட 1/3 பங்கு உணவு டெல்டாவில் கிடைக்குது. 60 விழுக்காடு உணவு வந்து இந்த காவிரி படுகையில எல்லா மாவட்டத்திலயும் வருது. தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, மற்ற எல்லா மாவட்டத்திலும்
டெல்டா இல்லாத மாவட்டங்கள்ல அவ்வளோ காவிரி நம்பி அவ்வளோ உணவு கிடைக்குது நமக்கு. கடலூர் மாவட்டத்தில் இருந்தது. அப்போ இதெல்லாம் கணக்கில் வச்சுதான் இதை நம்ம அணுக வேண்டும். இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த நேரத்தில் தான் இவங்க அங்கே சேர்றாங்க, அவங்க இங்கே சேர்றாங்க, இவங்க அங்கே பண்ணிட்டாங்க, இவங்க வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் முக்கியமா இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.